ஓ மேடம் 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 நீங்க இங்க இருந்து போகணுமா? உங்களுக்கு வேற டாக்ஸி புக் பண்றேன். இது வேற தொங்களுக்கு புக் ஆனது. இல்ல, நான் அர்ஜென்ட்டா போயாகணும். உள்ள ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. என்னது கொலையா? மேடம் நான் சொல்றத கேளுங்க. மேடம் என்ன சொல்றீங்க நீங்க? மேடம் நில்லுங்க. மேடம் மேடம் எக்ஸ்கியூஸ் மீ, என்னோட ஒய்ஃபை பாத்தியா? சார் ஒரு மேடம் பதட்டமா வந்து ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு இந்த பக்கமா தான் போனாங்க. எங்க போனாங்க? எனக்கு தெரியல சார். ஐ டோன்ட் நோ. ரொம்ப வித்தியாசமா பிஹேவ் பண்ணாங்க. அவ என்ன சொன்னா? சார் அவங்க வந்து உள்ள யாரையோ கொலை பண்ணிட்டதா சொன்னாங்க. சார் அங்க யாரை கொலை பண்ணிருக்காங்க? நான் சொல்றது கேளு. இதை வச்சுக்க. நான் சொல்றது கேளு. இங்க யாரையும் கொலை பண்ணல. நீ எதையும் பார்க்கல, புரியுதா? அவன் எங்க போனான்னு தேடி கண்டுபிடி. ஓகே சார், ஓகே. தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த பொண்ணை குத்தி கொடூரமா கொலை பண்ணிட்டான். என்னை எப்படியாச்சும் காப்பாத்துக்க சார். என்னைய கொன்றுவா. கண்டிப்பா வருவா. கொஞ்சம் அமைதியா இருங்க, பொறுமையா இருங்க. உங்களுக்கு ஒண்ணு ஆகாது. நாங்க தான் இங்க இருக்கோம்ல. சரி ஒரு விஷயம் சொல்லுங்க. அந்த கொலைகாரன் உங்களை பார்த்தானா? கொலைகாரன் இருந்தா தானே அவ பாப்பா. அங்க கொலையும் நடக்கல, கொலைகாரனும் இல்ல. அப்புறம் யாரை பார்க்கறது? சார் நான் சுனில்குமார். அப்புறம் இவ என்னோட மனைவி சார். சார் இவ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. இது எல்லாமே வெறும் அவளோட கற்பனை. அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. இல்ல, நான் போய் சொல்லல. ஏய் சுனில், நீ வேணா இவங்க ஹஸ்பண்டா இருக்கலாம். ஆனா இங்க வச்சு மிரட்டுற வேலைலாம் வச்சுக்க கூடாது, புரியுதா? அது எப்படி ஒத்துக்கிறது? அவங்க சொல்றது எல்லாம் உண்மை இல்லைன்ட்டு. அப்ப நீ சொல்றது சரியா? அது ஏன் அப்படின்னா, இவளுக்கு உடம்பு சரியில்லை. அவளுக்கு ஸ்லீப் பேராலிசிஸ் இருக்கு. ஸ்லீப் பேராலிசிஸ், தூக்கவாதம். அதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்றும் புரியலையே. தூங்கும்போது ஒருத்தருடைய உடம்பு மறுத்து போன மாதிரி ஆயிடும். அசையவே முடியாது, லாக் ஆயிடும். அந்த மாதிரி நேரத்தில் அவங்களுக்கு ஒரு பிரம மாதிரி ஏற்படும், கனவுகள் வரும், எல்லாம் நிஜம் நினைக்க தோணும். அவங்க நினைச்சா கூட எந்திரிக்க முடியாது, லாக் ஆன மாதிரி இருக்கும். உடம்பு முழுக்க பேரலைஸ் ஆயிடும். அதுக்கு தான் ஸ்லீப் பேராலிசிஸ்னு பேரு, தூக்கவாதம். இஸ் இட் ஓகே? எக்ஸாக்ட்லி சார். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருஷத்துக்கு நடுவில் தினமும் ராத்திரி நேரத்தில் அவளுக்கு இந்த அட்டாக் வரும். இந்த தடவை கூட அப்படிதான் நடந்திருக்கு. கொலை எதுவும் நடக்கல சார். நான் ஒத்துக்கிறேன், எனக்கு அந்த வியாதி இருக்கு. எப்பெல்லாம் மைக்ரேன் வந்து தலைவலி ஜாஸ்தி ஆகுதோ அப்பெல்லாம் எனக்கு மயக்க வர மாதிரி இருக்கும். அப்புறம் என் கண்ணு முன்னாடி சில சம்பவங்கள் தெரியும். அப்ப நான் தூங்கறதுக்கு ட்ரை பண்ணுவானா முடியாது. ரொம்பவே கஷ்டப்பட்டு தானே தூங்குவேன். ஆனா ஒரு 2-3 மணி நேரத்துல என் கண்கள் தானா திறந்துடும். ஆனா உடம்பு அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கும். நான் நினைச்சா கூட அசைக்கவே முடியாது. உடம்ப மொத்த உடம்பு உறைஞ்சு போன மாதிரி இருக்கும். எதுவுமே எனக்கு தெரியாது. அடிக்கடி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிடும். யாரையாச்சும் கூப்பிடலன்னா கூட குரலே வெளியில வராது. அதுக்கப்புறம் 15-20 நிமிஷத்துல விசித்திரமான சில விஷயங்கள் தெரியும். அவ வந்துட்டா, என்ன கொல்ல போறா. வந்துட்டா, கொலை பண்ண போறா. யார் வந்துட்டா? அங்க பாரு. ஒண்ணு இல்ல, ரிலாக்ஸ். சீக்கிரம் அங்க பாரு. ஒண்ணு இல்லம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாருமே இல்ல, பாரு பாரு, யாருமே இல்ல. கொஞ்சம் பொறுமையா இரு, உனக்கு திரும்ப அட்டாக் வந்துருச்சு. ரிலாக்ஸ். அங்க பாரு, அங்க பாரு. அட யாரும் இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. உட்கார்ந்திருக்கா. பாரு பாத்தியா, அங்க யாருமே இல்ல. ரிலாக்ஸ், கொஞ்சம் அமைதியா இரு. ரிலாக்ஸா இரு, உனக்கு திரும்ப அந்த அட்டாக் வந்துருச்சு, அவ்வளவுதான். அப்படின்னா கனவுல உங்க கண்ணில் தெரியறது எல்லாமே பிரமையா? ஒண்ணுமே இல்லையா? அது எதுவுமே உண்மை இல்லையா? ஆமா, எல்லாம் உண்மையா இருக்காது. ஆனா இந்த தடவை உண்மையா நடந்தது. இது என் பிரம்ம இல்ல சார். எனக்கு அவளோட முகம் ரொம்ப நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பார்த்தா கண்டிப்பா அடையாளம் சொல்லுவேன். கொலை நடந்துச்சா இல்லையான்னு நாங்க தேடி கண்டுபிடிக்கிறோம். நீங்க 2 பேரும் இப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க.
அதாவது அன்னைக்கு ராத்திரி தெளிவா சொல்லுங்க. சார் நாங்கள் 2 பேரும் இங்கே என்னோட கசினோட மேரேஜ் அட்டன் பண்ண வந்தோம். நேற்று வந்ததுமே நத்தாலி, அதாவது அவனோட வருங்கால மனைவி, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. இதை பாரு, நான் சொல்கிறத கவனமாக கேளு. மித்தாலிக்கு எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. சடங்கு சம்பிரதாயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 60% உன் பேருக்கு வந்தாகணும். அந்த பொண்ணுக்கு உன் மேலே இருக்கிற காதல் இருக்கு பாரு, அதை நீ நல்லா யூஸ் பண்ணுப்பா. ஹே மித்தாலி, ஒரு விஷயம் சொல்லவா? இப்ப கூட டைம் இருக்கு, நல்லா யோசிச்சுக்கோ. இந்த அபி உனக்கு செட் ஆக மாட்டான். உனக்கு இவனை விட பெட்டரான பையன் கிடைப்பான். உனக்கு தெரியாது, அவனை பத்தி இந்த சிட்டியே பேசுது. நான் ஏன் உன்னை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் தெரியுமா? இனிமேல் நீ கஷ்டப்படக்கூடாது, கோடீஸ்வரனாக இருக்கணும். யூ காட் இட்? ஸோ பி ஃபோக்கஸ் ப்ளீஸ். எல்லாம் எனக்கு தெரியும். என்னால் அந்த சைக்கோவை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. பண்ணிக்கணும்னா ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரியும். ஐ நோ வாட் டு டூ. சரியா? ஹாய். அப்புறம் பார்ட்டியோட மியூசிக்ல எனக்கு மைக்ரேன் அதிகமாயிருச்சு. என்னால அதுக்கப்புறம் அங்க நிக்கவே முடியல. ரைமா, என்னாச்சு? என்னாச்சு? அது மைக்ரேன் ஸ்டார்ட் ஆயிருச்சு. கண்டிஷன் மோசமாகுது. நான் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அந்த ஒத்த தலைவலி என்னால தாங்க முடியல. நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். அது என்னோட ரூமான்னு கூட கவனிக்கல. அதுக்கப்புறம் நான் எந்திரிச்சிட்டேன். ரூம்ல பாக்கும்போது யாருமே இல்ல. கொலை பண்ண பொண்ணும் இல்ல. ரத்தக்கர கூட அங்க இல்ல. என்ன என்னாச்சு? ஒண்ணுல ரிலாக்ஸ், கொஞ்சம் அமைதியா இரு. எதுவும் இல்ல, நான் சொல்றத கேளு. அங்க யாருமே இல்ல பாரு. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது நம்மளோட ரூமே இல்லையே. சரி வா, அதெல்லாம் விடு, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணு, உட்காரு. நான் சொல்றத கேளு. ஒன்றும் இல்லை, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். ரிலாக்ஸ். நான் தண்ணி எடுத்துட்டு வந்து பார்த்தா ரைமா அங்கேருந்து போயிட்டா. அவள் அங்கேருந்து இங்கே வந்துட்டா. நானும் அவளை தேடி இங்கே வந்துட்டேன். சார், ஒரு விஷயம் உறுதியாக சொல்கிறேன், அங்கே எந்த ஒரு கொலையும் நடக்கல. இதெல்லாம் அவளோட பிரம்ம. சுனில் சார், ரேமா அந்த விஷயத்தை எங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டா. அது பிரமையா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பா அதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு. சார், நாங்க வந்து தங்குறதுக்கான புக் பண்ண ரூம் அது இல்ல. நான் என் கெஸ்ட் லிஸ்ட்ல செக் பண்ணிட்டேன். அங்க யாரும் தங்கல, கொலையும் நடக்கல. சார், அவ சொல்றத நீங்க யாரும் நம்பாதீங்க சார். அந்த கல்யாணத்தை எங்களை ஃப்ரீயா அட்டென்ட் பண்ண விடுங்க சார். கல்யாணத்துக்கு போலன்னா ப்ராப்ளம் ஆகிரும் சார். நான் சொல்ல போனா நடு தெருவுக்கே வந்துடுவோம் சார். கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஆனா நாங்க கண்டிப்பா விசாரிப்போம். வெல்கம் சார். வெல்கம் மேம். இந்த ரிசப்ஷன் டெஸ்க் எங்க இருக்குங்க? சார், நீங்க ஸ்ட்ரைட்டா போங்க, டேக் அ ரைட் டர்ன். தேங்க்யூ ஸோ மச். ஹலோ மேடம், நான் பிசினஸ் ட்ரிப்காக இங்கே வந்திருக்கேன். ஓகே சார், இங்க ஒரு சைன் பண்ணுங்க சார். நான் தங்க போகிற ரூமோட வியூ அழகாக இருக்கணும். ஷூர் சார், என்ஜாய் யுவர் டே. தேங்க்யூ. வெல்கம் சார். வெல்கம் மேம். ஹவ் கேன் ஐ ஹெல்ப் யூ? அது வந்து அது நாங்க அபியோட வெட்டிங்காக தான் வந்திருக்கோம். ஸோ அதனால நாங்கள் செக்இன் பண்ணோம். ஓகே சார், நீங்க உங்க டீடைல்ஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு ரூம் கீ தந்துடுறேன். ஓ ஷூர். பேபி, நீ ஏன் அந்த விஷயத்த சொல்லவே இல்லை? நமக்கு ரூம் 103 தான் வேணும்னு. ஐயோ சாரி, நான் அதை மறந்தே போயிட்டேன். மேம், எங்களுக்கு ஆக்சுவலி 103 சூட் ரூம் இருக்குல்ல, அதுதான் எங்களுக்கு வேணும். கண்டிப்பா சார், உங்களுக்கு நான் 103 தரேன். நான் சொன்னபடி நீயே செய்ய மாட்டேங்கிற.
இப்போ என்ன பண்ணுறது? எப்படி அதை மறைக்கிறது? மறைச்சு தான் ஆகணும். வா, இது எப்படி செய்யணும்னு நான் உனக்கு சொல்கிறேன். வா போலாம். சுனில், எல்லாம் இவ்வளவு தான் இப்படி ஆச்சு. யாருக்காவது தெரிஞ்சுதான் என்ன ஆகும் ஏதாகும்னு சொல்ல முடியாது. நீ இப்ப எங்க இருக்க? வா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரம் வா. தேங்க்யூ. எனக்கு உங்களோட சார், இந்த சிசிடிவி சிஸ்டம்லாம் ஃபுல்லாக நான் செக் பண்ணணும் மேடம். செக்யூரிட்டி மேனேஜர் கொஞ்சம் கூப்பிட முடியுமா உங்களால்? கண்டிப்பா சார். சார், லக்கேஜ் ஓகே, வச்சுட்டேன். தேங்க்யூ. வெல்கம் சார். இந்த வினவல் டெஸ்ட்னால ஒன்றும் தெரிய வரல. இங்க கொலை நடந்த மாதிரி தெரியலையே. சார், கொலைகாரன் பக்காவா க்ளீன் பண்ணியிருக்கான். அது எப்படி நடந்திருக்கும்? சார், ரைமா சொல்றத வச்சு பார்க்கும்போது கொலை நடந்த நேரத்தில் இங்கே நிறைய ரத்தம் கொட்டியிருக்கணும். எவ்வளோதான் க்ளீன் பண்ணாலும் சரி, இந்த கெமிக்கலால ரத்தக்கரை படிஞ்சதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே தான் அடையாளமே இல்லையே. எந்த அடையாளமும் இல்லைன்னா சார், அது ரைமாக்கு ஒன்று பிரம்ம ஏற்பட்டிருக்கணும். அப்படி இல்லைன்னா கொலைகாரன் ஒரு சொட்டு ரத்தத்தை கூட எங்கேயுமே விழ விட்டுருக்க மாட்டான். நீ சொல்றது சரிதான். கொலைகாரன் ரத்தத்தை ஒரு டிராப் கூட கீழே விடல. பாரு சார், அப்படின்னா ரைமா இது எல்லாத்தையும் பிளாஸ்டிக்கோட அந்த பக்கத்துலேருந்து பார்த்துருப்பா. அதனால தான் அவளுக்கு எல்லாமே தெளிவாக தெரியல சார். இந்த பிளாஸ்டிக் ஷீட்ஸ் இதை அப்படியே ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை இந்த இடத்துல கேப் இருந்திருக்கும். அந்த கேப் வழியாக தான் அந்த பொண்ணோட முகத்தை அவன் பார்த்துருப்பான் போல. பாடியும் கிடைக்கல, நோ ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ரத்தக்கரையும் இல்லை. அநேகமாக இந்த கேஸ் சம்மந்தமாக ஃபாரன்சிக் கிட்ட இருந்து நமக்கு எந்த தகவலும் கிடைக்காது. நம்ம நினச்ச மாதிரி இதை கண்டுபிடிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. கொன்னது யாருன்னு தெரியல. இப்போ அந்த பாடி அப்படி எங்கே தான் போயிருக்கோம்? இல்லை, அந்த பிரச்சனைலாம் சால்வ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம சாஃப்ட்வேர் கரப்ட் ஆயிடுச்சு. அதனால இருந்த ரெக்கார்டிங் எல்லாம் டெலிட் ஆயிடுச்சு. முந்தானத்து ரெக்கார்ட் ஆனதெல்லாம் இருக்குல்ல, முந்தானத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரெக்கார்ட் ஆனதெல்லாம் இருக்குல்ல, எல்லாமே டெலிட் ஆயிடுச்சு. டெலிட் ஆயிடுச்சா? என்ன சார், ஃபுட்டேஜ் எதுவுமே இல்லை, எல்லாம் டெலிட் ஆயிடுச்சுன்றாந்தாலே. கொலை நடந்துச்சுல்ல, அப்போலேருந்து 24 மணி நேரம் வரைக்கும் எந்த ஃபுட்டேஜுமே இல்லைன்றான். எல்லாம் டெலிட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறான் சார். நடந்த எதுவுமே யாருக்கும் தெரியாது. முதல்ல ரூமை கவரை வச்சு கவர் பண்ணியிருக்கான், அப்புறம் சிசிடிவி டெலிட் பண்ணிட்டான். பயங்கரமான ஆளாக இருப்பான் போல இருக்கேன். ஒரு நிமிஷம். ஹோட்டலுக்குள்ளே இருக்கிறது தானே தெரியாதுன்னு சொன்னேன். அப்போ ஹோட்டலுக்கு வெளியில் இருக்கிறது? வெளியில் கேமரா இருக்கு சார். மெயின் கேட்டு, கார்டனு, பார்க்கிங் லான், அப்புறம் ஹோட்டலுக்கு பின்னாடி சார். சொல்லுதையா? என்னது? ரைமை பார்த்து எதுவும் பிரம்ம இல்லையா? எல்லாம் உண்மைதானா? யாரையோ கொலை பண்ணியிருக்காங்களா? மை காட், எனி க்ளூ? எதுவும் இல்லையா? சரி, ஓகே, நீ இன்ஃபார்ம் பண்ணிட்டு. என்னாச்சு பாஸ், ஏதாவது கிடைச்சதா?
கொலைகாரன் ரொம்ப ஷார்ப்பா இருக்கான். அவன் ஜகஜால கில்லாடிதான். சின்ன எவிடன்ஸ் கூட அவன் விட்டு வைக்கல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்கான ட்ரெஸ்ஸஸே இல்லை. அது எப்படி நடந்திருக்கும்? அப்படிதான் நடந்திருக்கு சோழன்கே. அதுதான் நடந்திருக்கு. ரைமாவோட உயிருக்கு பெரிய ஆபத்து காத்துட்டு இருக்கு. என்ன ஏதுன்னு கொஞ்சம் தெளிவா தான் சொல்லுங்களேன். நம்ம ஆளுங்களுக்கு சாலிடா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல. ஆனா பாக்குறதுக்கு எல்லா விஷயமும் எப்படி இருக்குன்னா ஏதோ கொலை நடந்திருக்கு. ஆனா ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, ரைமா தான் ஒரே ஒரு ஐ விட்னஸ். அவ தான் கொலை நடந்ததை பார்த்திருக்கா. கொலைகாரன் பக்கத்துலயே தான் இருக்கான். சோ அவன் ரைமாவுக்கு டார்கெட் பண்ணுவான். அப்போ அதோட ஃபுட்டேஜ் சார் அதுவும் டெலீட் ஆயிடுச்சு. இல்ல அது டெலிட் ஆகல. அது சேஃபா தான் இருக்கு. உள்ளேயும் வெளியும் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராவோட கேபிள் கனெக்ஷன் வேற. அதனால அது மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபுட்டேஜ் கிடைக்கும்ல? ஆமாமா, கண்டிப்பா. அதான் என்கிட்ட இருக்கு. இதை பாருங்க, வெளியில இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ். சார், கொலைகாரன் அந்த நேரத்தில் அவங்கள அட்டாக் பண்ணியிருக்கானா? அவங்களுக்கு ஸ்லீப் பேரலைஸ் வந்த நேரம், அதனால அவங்க அசைய கூட முடியல. ஒருவேளை அவ தன்னோட விரல அசைச்சிட்டானா? அப்போ என்னங்க நீங்க அப்படி சொல்றீங்க? பேரலைஸ்னா டோட்டல் பாடி தானே பாதிக்கும். பாரு, நீ எந்த பேரலிஸ விட்டுரு. நார்மலாவே நம்ம தூங்கும்போது நமக்கு சில கனவுகள் வரும். அந்த மாதிரி நேரத்துல கூட நம்மளுக்கு செமி பேரலிட்டிக் ஸ்டேட்ல தான் இருக்கும். அதாவது மறுத்து போன கண்டிஷன்ல இருக்கும். இது எல்லாருக்குமே நடக்கிறது தான், பார்த்திருப்பல்ல? ஆனா பாஸ், அப்ப கூட நம்ம வயிறு, நெஞ்சு, கழுத்து பகுதியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கும். இதே பேரலைசிஸ்ல கூட அப்படித்தான் நடக்கும். அந்த நேரத்தில் எந்த ஆளுக்கு ஸ்லீப் பேரலைசிஸ் டிசீஸ் இருக்கோ, ஒருவேளை அவங்க தங்களுடைய கைகளில் இந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா, ஃபிங்கர்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணாங்கன்னா, அதை அசைக்க முயற்சி பண்ணாங்கன்னா, விரலை மடக்கி வச்சாலும் சரி, கையை விரிச்சாலும் சரி, அவங்களால இந்த ஸ்லீப் பேரலைசிஸ் பிரச்சனையை உடைக்க முடியும். இது பாரு, ரைமா தன்னோட ஸ்லீப் பேரலைஸை உடைச்சான்னு வை. அதை உடைக்க எவ்வளவு டைம் ஆகுமோ அந்த டைமுக்குள்ள அவன் மேலே அட்டாக் நடந்துச்சுன்னா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வேணும் சோழனுக்கு. அதனாலதான் அவளால மத்தவங்க கிட்ட சொல்ல முடியல தன்னை அட்டாக் பண்ண போறாங்கன்னு. அதான் அவ சொல்லணும் சோழனுக்கு, என்ன காப்பாத்துங்கன்னு கத்தி சொல்லணும். ஓகே, அப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க தரிக்கா பாஸ். இதுதான் அலாம். ரேமா தன்னுடைய கை விரல்களில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா, தன்னுடைய ஸ்லீப் பேரலைசிஸை உடைக்கிறதுக்காக. அப்படி அவங்க எதிர்பார்க்கறத விட சீக்கிரமாகவே அவங்க உடைச்சிட்டாங்கன்னா, அப்போ செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். இந்த அலாரத்தை ப்ரெஸ் பண்ணால் போதும். இந்த அலாம் ரிங் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த அலாம் தயா, பூர்வி, அபிஜித் இந்த 3 பேரோட மொபைல்லையும் கனெக்ட் ஆகிருக்கு. கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா இப்போ உடனே அவங்க போயிடுவாங்க, கொலைகாரனையும் பிடிச்சிருவாங்க. சோழனுக்கு இந்த அலாரத்தால ஆபத்தை தடுக்க முடியும், ஆனா அதை ஒழிக்க முடியாது. அந்த ஆபத்து எப்ப முடிவுக்கு வரும்னா, அதுக்கு முதல்ல அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சு ஆகணும். எக்காரணத்தை கொண்டு அவன் தப்பிச்சிடக் கூடாது. இது அபயோட ரூம் இல்லையா? எனக்கு அவருக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ஓஹோ, உங்களுக்கு உங்கள் ஃபியான்ஸோட ரூமே தெரியலையா? அண்ட் இது என்னோட ரூமுங்க. இங்கே எல்லா ரூமுமே கல்யாண வீட்டுக்காரங்க பண்ணலைங்க. நீங்கள் தப்பாக வந்து நிற்கிறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஹலோ, நீ எங்கே இருக்க? அதை நீ இப்போ சொல்கிற? சீரியஸ்லி? பார், நீ என்ன செய்யணுமோ அது சீக்கிரமாக செய். என்கிட்ட டைம் இல்லை. அப்புறம் என்ன கல்யாணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வரக்கூடாது சொல்லிட்டேன், சரியா? இந்த மூஞ்சிக்கு தான் கல்யாணம் ஆக போதாமே. அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க போற ரூம் தெரிஞ்சிருக்காதா என்ன? ஒருவேளை அவளுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சா? அது தெரியல. ஆனா கொலைகாரனுக்கு நம்ம யாரும் தெரியக்கூடாது. அப்படி மட்டும் நடந்துடுச்சுன்னா ரஹீமாவோட உயிருக்கு கண்டிப்பா ஆபத்து இருக்கு. ரைமா என்ன சொன்னான்னா, கொலை 12 to 12:30 தான் நடந்திருக்கும்னு. அதுக்கப்புறம் கொலைகாரன் அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான். ரெசார்ட்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஜனங்க இருக்காங்க. இந்த நிலைமையில பாடி டிஸ்போஸ் பண்றதெல்லாம் நடக்காத காரியம் இல்ல. அப்படின்னா பாடியை வெளியில கொண்டு போயிருப்பான். ஆனா சார், ராத்திரி யாரும் ரெசார்ட்டை விட்டு வெளியில போகல. அப்போ ஒருவேளை அந்த பாடி ரெசார்ட்குள்ள இருக்கா? இல்ல, பாடி இங்க இருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு பாடியோட ஸ்மெல் வந்திருக்கும். கரெக்ட். நான் கிச்சன்ல ஃப்ரீசரை செக் பண்ணிட்டேன், ஆனா ஒன்றும் இல்லையே. பாடியை சேஃபா பதிய வைக்கிறடா அது மட்டும்தான்.
அப்புறம் இங்க கல்யாண பார்ட்டி அப்புறம் லேட் நைட் பார்ட்டினால இந்த மாதிரி இடத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 30 பேராவது இருப்பாங்க. கொலகார சடலத்தை அங்க கொண்டு போறதுக்கு நான் தப்பா பண்ணவே மாட்டான். ஒருவேளை கொலைகாரன் 2ஆம் தேதி பாடியோட செக் அவுட் பண்ணிட்டானா என்ன? மிஸ்டர் பாரிதோஷ், நீங்க சொன்னதுக்காக 3 தடவை நான் ரெக்கார்டை செக் பண்ணிட்டேன். ஆனா இதுல மிஸ் லீலான்னு யாரும் இல்ல. நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வேற எங்கேயாச்சும் தங்கி இருப்பாங்க. நீங்க வேற எங்கேயாச்சும் செக் பண்ணுங்க ப்ளீஸ். மேடம், நான் செக் பண்ண முடிஞ்சா உங்ககிட்ட எதுக்காக மேடம் ரெக்வஸ்ட் பண்றேன்? மேடம், அவ என் ஃப்ரெண்டு நம்பரை மிஸ் பண்ணிட்டேன், அதான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். இங்க பாருங்க, எனக்கு அவங்க கிட்ட அர்ஜென்ட்டா பேசி ஆகணும் மேடம், ப்ளீஸ். நான் சொல்றது புரியுதா? சார், உங்களுக்கு தான் புரியல. ஒருத்தர் டீடைல்ஸை இன்னொருத்தருக்கு கொடுக்கறது எங்க ரூல்ஸ்க்கு எதிரானது சார். சரி சரி. ஆனா நான் உங்களுக்கு அதையும் மீறி ஹெல்ப் பண்ணேன். உண்மையாவே என்கிட்ட அவங்க டீடைல்ஸ் இல்ல. எப்படிங்க? எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? டீடைல்ஸ் வச்சிருப்பீங்கல்ல, யாராவது ரூம் எடுக்க வந்தா டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறீங்கல்ல நீங்க? வாங்குவோம் சார், கண்டிப்பா அப்புறம் வாங்குவோம். என்ன? ஆனா அதுக்கு அவங்க ஸ்டே பண்ணணுமேங்க. ஒரு நிமிஷம், உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா நீங்களே வந்து செக் பண்ணிக்கோங்க. சரி சரி சரி. அப்படின்னா என்கிட்ட பொய் சொல்லிருக்க மாட்டால, எதுக்கும் நான் ஒருத்தர் செக் பண்ணிக்கிறேன். எனக்காக ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? போய் ஹவுஸ் கீப்பிங்ல இருந்து யாராவது ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க மேடம். என் ரூம் பயங்கர டஸ்டியா இருக்கு. காலையில இருந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்க, எடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வேலை செய்யறாங்க? ஓகே. போன்ல எல்லாம் வேண்டாங்க, நான் போன்ல 1000 தடவை சொல்லிட்டேங்க. நீங்க நேர்ல போய் சொல்லிட்டு வாங்க. சரி சார், நான் போய் கூட்டிட்டு வந்துறேன். தேங்க்யூ மேம். நாலு பேர் செக் அவுட் பண்ணிருக்காங்க மச்சான். அவங்க 4 பேருமே கல்யாணத்துக்கு அட்டென்ட் பண்ண வந்திருக்கிறவங்க தான். ஆனா மேரேஜ் அட்டென்ட் பண்ணாமே கிளம்பி போயிட்டு இருக்காங்க. கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணாமலே போயிட்டாங்களா? விசித்திரமா இருக்கு. இங்க பாரு, மிஸ்டர் வலேனா, மிஸ்டர் தத், மிஸ்ஸஸ் ரமேஷ், மிஸ்ஸஸ் மோத்வானி. சார், நான் அந்த 4 பேரோட டீடைல்ஸ் கலெக்ட் பண்றேன். அப்புறம் பூர்வி, ரைமாக்கு வெளியில இருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் காட்ட. மெயின் கேட் வழியா ஜனங்களாம் வந்து போறாங்களே, அவ சொன்னால அந்த பொண்ணை அவளால அடையாளம் காட்ட முடியும்னு. சார், அப்படின்னா ரைமா சொன்ன விஷயம் உண்மையா? இங்க பாரு சுனில், எதை நினைச்சு நீ ரொம்ப டென்ஷனா இருக்க? இங்க கொலை நடந்தது பத்தியா இல்ல ரஹிமா கொலைய பார்த்துட்டாளேன்ற பயமா? இந்த இன்வெஸ்டிகேஷன் எங்க கிட்ட விட்டுற, சரியா? நீ கல்யாண பார்ட்டி என்ஜாய் பண்ண. எது எப்போ எப்படி மாறும்னு யாராலையும் சொல்ல முடியாது. வா சீக்கிரம் வா, ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணும்ல, உன் ஹெல்ப் தேவைப்படுது. சரி, அவங்க யாரு? யாரோ கெஸ்டா? ஆமா, என்னோட கெஸ்ட் தான். உன் கேம் ஓவர் ஆயிடுச்சு மச்சான். நீ கேர்ள் ஃப்ரெண்டை லைன்ல நிக்க வச்சிருந்தல்ல, அவங்கெல்லாம் என்ன ஆனாங்க? மித்தாலி மட்டும் கேட்டானா என்னோட கேம் ஓவர் ஆகிரும். மச்சான், நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்ல. நீ ஒரு பொண்ணு கூட வாழ்நாள் முழுக்க எப்படி வாழ போற? இவன் சைலண்டா சைட்ல விளையாடிட்டு இருந்திருப்பான். இவனை கேள, காக்டெயில் பார்ட்டில திடீர்னு எங்க காணாம போன? அவன் எங்கேயும் காணாம போகலப்பா. மித்தாலி கூட ஷில்மிஷம் பண்ண போயிருப்பான். டே ஜெஸ்ட் ஷடாப்பா. நான் ஒன்றும் அவளுக்கு பயப்படுற ஆள் இல்லை. பேச்சை குறைச்சிட்டு ட்ரிங்கை குடிங்க. அப்படின்னா கொலை நடந்த அன்னைக்கு ராத்திரி அபய் பார்ட்டிலே இல்லையா? அப்படி அவன் என்ன சொல்லணும்னு நினைக்கிறான்? எதை இவங்க மூடி மறைக்கணும் ட்ரை பண்றாங்க? சார், மேடம் இப்போ நல்லா இருக்காங்கல்ல? அன்னைக்கு ஏதோ கொலை அது இதுன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களே, இப்போ அந்த பிரச்சனை எதுவும் இல்லைல்ல மேடத்துக்கு? நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அவளுக்கு ஒரு தப்பான புரிதல் ஏற்பட்டுச்சுல்ல, அதெல்லாம் இப்போ சரியாயிடுச்சு. நீயும் அதை மறந்துடு. சரி, கிளம்பு. ஓகே. நல்ல வேலை, ரைமா மைக்ரேனால ரூம்ல படுத்து தூங்கிட்டா. நல்ல சந்தர்ப்பம். இப்போ நம்ம இதை செஞ்சே ஆகணும், கண்டிப்பாக செஞ்சாகணும்.
அடேங்கப்பா, நீ சூப்பரா மருதாணி போட்டிருக்க. காமி, நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஆல் தேங்க்ஸ் டு ஆல். ஏய், Excuse me. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏய் ஸ்வீட் ஹார்ட், நான் உன்கிட்ட ஒரு விஷயம் ஒரு சொல்லணும், நிமிஷம். please. வா. மித்தாலி அப்புறம் அபயோட ஜோடி ரொம்ப நல்லா இருக்குல்ல? பர்ஃபெக்ட் கப்பல். பர்ஃபெக்ட் கப்பிள். ஹா, அபேல் பேருக்கு ஒரு காதலன், அப்புறம் இவோ சரியான சைக்கோ. அப்படியே 2 பேருக்கும் பொருத்தம் சரியா இருக்கும். மித்தாலிக்கு அபய் பத்திர விஷயம்லாம் தெரியுமா? அவ அபே மேல பைத்தியமா இருக்கா. அவனை அடைய இவ என்ன வேணாலும் செய்வா. தேவைப்பட்டா அவ கொலை பண்ண கூட தயங்க மாட்டா. பேசி முடிச்சிட்டியா? ஏய், என்னப்பா காலி ஆயிடுச்சா? இல்ல சார், ரீஃபில் பண்ண தான் போய்கிட்டு இருக்கேன். சரி, இந்த மாப்பிள்ள இருக்கார்ல, அவரு என்ன திடீர்னு காண போயிறாரு? மிஸ்டர் நிதின், ரஞ்சித், அப்புறம் அவங்க இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காக்டெயில் பார்ட்டியிலோட பெரிய பிரச்சனை பண்ணிட்டாங்களாமே. அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படியா? சார். அன்னைக்கு கூட அவன் நிக்கலையாங்க? அவனை எதிர்த்து பேச யாரும் இல்லை சார். ரஞ்சித் சார் 11 மணிக்கு மேலே தான் பார்ட்டிக்கே வந்தார். ஓ, அப்புறம் அவரோட புள்ள தன்னோட பொண்டாட்டியை தேடிட்டு இருந்தாரு. உள்ள போனாலும் வெளியே போனாலும் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க சார். அப்ப பார்ட்டில மாப்பிள்ள மட்டும்தான் இருந்தாரா? ஆனா பொண்ணு இருக்காங்களே, மாப்பிள்ளை பையன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்தாங்க. சார், இந்த ரிசார்ட்ல ஏகப்பட்ட கல்யாணம் நடந்திருக்கு. ஆனா இப்படி ஒரு கல்யாணத்தை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. பரவாயில்ல. ஏய், நீ போய் ரீஃபில் பண்ணுவா போ. இதான் இப்போ தரேன் சார். ரைமா, இதை பாரு. இது உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கான அலாரம். எப்ப நீ இந்த பட்டனை பிரஸ் பண்றியோ, தயா, பூர்வி, அபிஜித் கிட்ட இருக்கிற போன் இருக்குல்ல, அதுல அலாரம் ரிங் ஆகும். அவங்க உடனே அடுத்த செகண்ட் முன்னாடி இருப்பாங்க. சரிங்க. இன்னொன்று, உனக்கு ஸ்லீப் பேரலிசிஸ் ஏற்படும் போது உன்னோட கை விரல்களையும் அப்புறம் கால் விரல்களையும் அசைக்கிறதுக்கு ட்ரை பண்ணு. இந்த ஸ்லீப் பேரலிசிஸ் பெருமளவு பாதிக்காத உறுப்புகள் எதுன்னா நம்ம கை, கால், விரல்கள் மட்டும்தான். ரைமா, ரைமா சார் மயக்கத்தில் இருக்கா. ரைமா, ரைமா கண்ணை திறந்து பாரு. என்ன கொல்ல வந்தா, என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். யாரு யாரு கொல்லுவாங்க? என்ன சுனில், எங்க போயிருந்தீங்க? இப்போவாது இவ சொல்றத நம்புறீங்களா, இல்ல உங்க பெரியப்பாவோட ரெப்புடேஷன் பத்தி நினைக்கிறீங்களா? இப்போ நான் என்ன சார் சொல்றது? அவ இப்போ உயிரோட தானே இருக்கா? அப்படியா? அப்படின்னா எதுக்காக நீங்க இங்க வந்தீங்க? பார்ட்டி கீழே தானே நடக்குது. இங்க என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியாதே. நீங்க எங்க கூட ஓடி வந்துட்டீங்களா என்ன? நீங்க என்னைய சந்தேகப்படுறீங்களா? நான் என்னோட பொண்டாட்டியை கொலை பண்ணணும்னு ட்ரை பண்றேனா என்ன? சந்தேகப்படுறது தான் எங்க வேலையே. முதல்ல எங்க கிளம்பு. நீ எங்களுக்கு ரஹிமா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. நீ போலாம். ப்ளீஸ் சார், என்ன எப்படியாவது காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நான் அவனை பார்த்துட்டேன், அதனால சும்மா விட மாட்டான். ஏதாவது பண்ணுங்க சார், அவன் திரும்ப வருவான், என்ன கொலை பண்ணிடுவான்.
ப்ளீஸ் இங்க ப்ளீஸ் பாருங்க, கவலைப்படாதீங்க. நாங்க இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது, சரியா? ஆனா அந்த லேடி கொலை செய்யறத நீ பார்த்துன்னு சொன்னல, ஆனா எங்களுக்கு அவளை அடையாளம் தெரியாது. உனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால நாங்க ஒரு ஃபுட்டேஜ் காமிக்கிறோம். அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு நீ யாருன்னு அடையாளம் காமி ப்ளீஸ். சரி. ரெடி? சார் சார் இந்த பொண்ணு தான் அது. இவளதான் கொலை பண்ணாங்க. எனக்கு நல்லா தெரியும், இவதான் அது. அப்படி இவ இங்க வந்திருக்கான்னா இவளை நிச்சயம் இங்க யாராவது பார்த்துருக்கணுமே. பயமா இருக்கு. இந்த பொண்ணு இங்க வந்திருக்கான்னா அவ கண்டிப்பா யாராவது ஒருத்தரை மீட் பண்ணிருக்கணும்ல. நம்ம ஆஃபீஸ் போறதுக்கு டைம் ஆயிடுச்சு போல இருக்கு. அந்த 4 பேரும் கல்யாணத்துக்காக வந்தாங்கல்ல, ஆனா அட்டென்ட் பண்ணாமலே திரும்ப போயிருக்காங்க. அவங்களையும் பிடிச்சி விசாரிக்கணும். சார், மிஸ்டர் வலேனா இந்த அபயோட மேனேஜர். ஏதோ அர்ஜென்ட்டான வேலையை விட்டுட்டு கல்யாணத்தை அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருக்காரு. ஆனா கல்யாணத்தை அட்டென்ட் பண்ணாமே போயிட்டு இருக்காரு. ஒன் மோர் திங், ரெசார்ட்டோட கார்லயே அவரை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிருக்காங்க. இன்னொருத்தர்கிட்ட சின்ன சூட் கேஸ் ஒன்று இருந்துச்சு. அதுல 5 அடி ஃபிட் ஆகிற மாதிரி பாடி எல்லாம் வைக்க முடியாது சார். ரெண்டாவது, இது மோத்வானி, அப்புறம் இது சூசி, இத்தாலியோட லீகல் டீம் மெம்பர்ஸ். ஏதோ அர்ஜென்ட் ஒர்க்கா மேரேஜ் அட்டென்ட் பண்ணாமே கிளம்பிட்டாங்க. ரெசார்ட் கார்ல தான் இவங்களும் போயிருக்கிறாங்க. ஒரு சூட் கேஸ் அப்புறம் சின்ன பேக்ஸ் இருந்திருக்கு. அதுல 5 அடி பாடி இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் இவங்க போயிட்டு மறுபடியும் அட்டென்ட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. 4வது ஆளை போடு. இவன் தான் தக்ஷ், சுனிலோட பிஆர் பர்சனல் மேனேஜர். ஜூன் 1ஆம் தேதி வந்துட்டு 2ஆம் தேதி போயிட்டு இருக்கான். பர்சனல் கார்ல வந்து போயிருக்கான். ஒரு நிமிஷம் பங்கஜ், அந்த தக்ஸ் கல்யாணத்துக்கு முன்னாடி வர போட்டோவை காட்டு. ஓகே, இப்போ அவன் போகும்போது எடுத்த வீடியோவை காட்டு. இந்த தக்ஷ் வரும்போது ஒரே ஒரு சூட்கேஸ் கொண்டு வந்தான். போகும்போது 2 சூட்கேஸோட வெளியில போறான். கல்யாண வீட்டுக்கு வந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் வாங்கிட்டு போறான் சார். அபயோட கல்யாணத்தில் ஒரு சூட் கேஸ் எடுத்துட்டு வந்தல, அது இப்போ எங்கே வச்சிருக்க? ஏய், யார் பேசுறது? நீ என்ன சொல்ற? எந்த சூட் கேஸ் அது? என்ன வச்சது பத்திரமா இருக்கான்னு பாக்குறியா? உன் கதையை இங்க சொல்றியா இல்ல ராஜ மரியாதையோட சொல்றியா? அது ஞாபகம் வருதா? எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல சார். என்னோட வீடு அப்புறம் கம்பெனி எல்லாமே அவகிட்ட தான் இருந்தது. நான் வேண்டான்னு சொல்லியிருந்தேன்னா எல்லாமே என் கை விட்டு போயிடும். நீ உன்னை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு பொண்ணிய கொலை பண்ணிருக்கல. சொல்லு, அந்த பொண்ணு யாரு? கரிஷ்மா, அபயோட கேர்ள் ஃப்ரெண்ட்.
திருமண நல்வாழ்த்துக்கள் மிஸ்டர் அபாய். சார் அப்படியே மெதுவாக இறங்கி கீழே வரீங்களா? ஏன்னா இந்த மாதிரி கிஃப்ட் கொடுக்காம இந்த மேரேஜ் நடக்க வாய்ப்பே இல்லை. உங்க ஃப்ரெண்டு கரிஷ்மா தான் உங்களுக்காக கொஞ்சம் கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காங்க. கரிஷ்மா ஞாபகம் இருக்கா? ஓபன் பண்ணி பாக்குறீங்களா? இல்ல 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 பார்க்க விரும்பலையா? வேண்டாம். அட சும்மா பாருங்க. இப்ப காட்டுறேன். சார் 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 வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க. என்னாச்சு மிஸ்டர் ரஞ்சித்? அது ப்ளீஸ் சார், இந்த கேஸ் ஓப்பன் பண்ணாதீங்க. ஏன் தரக்கூடாது சொல்லுங்க. ஏன்னா இந்த சூட் கேஸ்க்குள்ள கரிஷ்மாவோட டெட் பாடி இருக்கு. என்னது டெட் பாடியா? அந்த கரிஷ்மாவை நீயும் தர்ஷன் சேர்ந்து கொண்டுட்டு பாடியை கண்டதுனமா வெட்டி இந்த சூட் கேஸ்ல போட்டு அடைச்சிருக்கீங்க. வெளியில கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ணலாம்னு பிளான் பண்ணேன். டாடி இவங்க என்ன சொல்றாங்க? இது உண்மையா? ஆமாப்பா, அது எல்லாமே உண்மைதான். நான் வேற என்னதான் பண்றது? நான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே ஆகணும். இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நாம நடுத்தெருவுக்கு வந்துருவோம்ப்பா. ஆனா இந்த கரிஷ்மா, அவ இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்சிருக்கா. அவ வாய் அடைக்கிறதுக்காக 5 கோடி ரூபாய் என்கிட்ட கேட்டா. அந்த அளவுக்கு பணம் என்கிட்ட இருந்திருந்தா நான் நிச்சயமா கொடுத்துருப்பேன். ஆனா அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட கிடையாது. அப்புறம் அன்னைக்கு அவள் திடீர்னு இங்கே வந்துட்டா. அவளை பார்த்ததும் நான் ஷாக் ஆகிட்டேன். ஒரு வழி அவளை பார்த்து பேசி சமாதானப்படுத்த நினச்சேன். அதுக்கப்புறமா தான் இப்படி பிளான் போட்டேன். அதுக்கப்புறமா தான் தக்ஷனை நான் பிளானில் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும் தக்ஷால எனக்கு இன்னும் சொல்ல முடியாது. அவனும் என்ன மாதிரியே கடலில் முழுகி போயிட்டான். எல்லாம் சரியாக தானே போயிட்டு இருந்தது, எல்லாம் முடிஞ்சிடுது. ஆனால் திடீர்னு இவன் எங்கேருந்து வந்தாலும் தெரியல. இவன் எல்லாத்தையும் பார்த்து தொலைச்சிட்டா. இவ்வளோ கூட போட்டு தள்ள ட்ரை பண்ண. ஆனா நீங்கள் 3 பேரை வந்து அவளை காப்பாற்றிட்டீங்க. ஒரு குற்றத்தை மறைக்கிறதுக்காக இன்னொரு குற்றம் செய்றீங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னோட அறிவு கட்ட பையன். நீங்க கண்டிச்சிருந்தீங்கன்னா அந்த நிலைமையே உங்களுக்கு வந்திருக்காது. உன்னோட கல்யாணத்துக்கான உண்மையான கிஃப்ட் உனக்கு இப்பதான் கிடைக்க போகுது. நீங்க 2 பேரும் ஒரு கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக இப்போ நீங்க மாமியார் வீட்டுக்கு போக போறீங்க. தேங்க்ஸ்மா.